இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs. Launching offer plot வாங்குங்க 5 lakhs profit. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய சினிமா அப்டேட்ஸை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கும் சில சினிமா அப்டேட்ஸோட தான் நான் வந்திருக்கேன். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்கள் பல நாளா எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு தருணம் இப்ப வந்திருக்குன்னு தான் சொல்லணும். தலைவர் 173ன்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு வந்த சூப்பர் ஸ்டார் அவரோட அடுத்த படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துட்டு இப்போ அபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் 173 படத்துக்கு தர்மன் அப்படின்ற பெயர் தான் வந்துட்டு அபிஷியலா சொல்லி இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு சோஷியல் மீடியால வேற லெவல் ட்ரெண்டிங்கா வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் டாக்டரா நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை சொல்ற விதமா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்டு, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு நியூஸை வெளிப்படுத்துற விதமா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்கிற விதமா தலைவர் கையில வந்துட்டு ஒரு ஆயுதம், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு வில்லன் படுக்கிற மாதிரி, இது எல்லாமே வந்துட்டு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தூண்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு அஸ்வந்த் மாரிமுத்து அண்ட் கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல இந்த படம் உருவாகி வருது. இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள். மற்ற நடிகர்கள், டெக்னாலஜிக்கல் டீம் யாரு, இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே இப்ப வரைக்கும் அபிஷியலா சொல்லல. இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்ல இது வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கூலி படத்தோட வெளியீட்டை தொடர்ந்து தர்மன் படத்தோட படப்பிடிப்பு இப்போ ரொம்ப விரைவா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாஸ்ல நிறைய பேர் வந்துட்டு தர்மன் படம் வந்துட்டு எப்ப ரிலீஸ் ஆகும், இந்த படத்தோட கதை என்ன, தலைவர் அவர்களோட ரோல் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும், ட்ரெய்லர் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க, இந்த மாதிரியான கேள்விதான் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே வராங்க. உங்களை மாதிரி நானும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தமிழ் சினிமாவில் நட்பை கொண்டாடின படம் அப்படின்றது நிறைய படங்கள் இருக்கு. ஆனால் நட்புக்கே அடையாளமா இருக்கிற படம் அப்படின்னா சென்னை 28 தான் சொல்லணும். இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு. இந்த படத்தோட ரசிகர்கள் உற்சாகப்படும் விதமா இந்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் வந்துட்டு ரீசெண்டா வெங்கட் பிரபு அவர்கள் கொடுத்திருக்காரு. 2007ல சென்னை 28ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு வெங்கட் பிரபு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துல தெருவில் நடக்கிற கிரிக்கெட், நண்பர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கு, காதல், இந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞரோட வாழ்க்கையும் வந்துட்டு திரையில அழகா வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு வெங்கட் பிரபு அவர்கள். டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களோட முதல் படமான இந்த சென்னை 28 வந்துட்டு நாளுக்கு நாள் போக போக ஒரு கல்ட் கிளாசிக் மூவியா வந்துட்டு மாறிச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் ஜெய் மற்றும் மிர்ச்சி சிவா இவங்க 2 பேரையும் வச்சு இப்போ ஒரு காமெடி படத்தை எடுத்துட்டு இருக்கிறதாவும், அந்த படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னை 28ஓட பார்ட் 3 எடுக்க போறதா ஒரு நியூஸ் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக சென்னை 28 பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல வந்த பாட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல டாப் 10 பாட்டில் இருக்குது அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். இதனாலேயே சென்னை 28 பார்ட் 3 மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு வந்துட்டு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இந்த படத்தோட கதை, படப்பிடிப்பு எப்போ ஆரம்பிக்க போகுது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடிகர் அஜித் அவர்களோட ரசிகர்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்து காத்திருந்த அடுத்த ஒரு அப்டேட் இப்போ வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல AK-64 பிரம்மாண்டமா உருவாக போகுது. ஆனா அந்த படத்தோட அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வந்துட்டு இப்போ வரைக்கும் தயாரிப்பு குழு கொடுக்கல. ஏன்னா அஜித் அவர்கள் அவரோட சர்வதேச கார் பந்தயம் போட்டியில வந்துட்டு ரொம்ப மும்முரமா வந்துட்டு இருக்காரு. இதனாலே அவரோட டேட்காக வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்றதா வந்துட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் அஜித் மற்றும் ஆதிக் இவங்க 2 பேரோட கூட்டணியில இந்த படம் வேற லெவலா ஹிட் ஆக போகுது அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறம் AK-64 வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஆதிக் அவர்கள் அஜித் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கண்டிப்பாக கொடுப்பாரா, குட் பேட் அக்லிக்கு அப்புறம் இது வந்துட்டு வேற லெவலான சர்ப்ரைஸ் வந்துட்டு ரசிகர்களுக்கு இருக்குமா, இந்த மாதிரியான கேள்விகளாக தான் வந்துட்டு ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் பரவலாக கேட்டுட்டு வராங்க. மேலும் இந்த படம் எப்படி இருக்க போகுது, அஜித் அவர்களுடைய ரோல் என்னவா இருக்க போகுது, இது ரசிகர்களோட எதிர்பார்ப்பை வந்துட்டு பூர்த்தி செய்யுமா, இதெல்லா விஷயத்தையும் வந்துட்டு அடுத்த அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா மயோசிட்டிஸ் சிகிச்சைக்கு அப்புறம் ஒரு ஹீரோயினா மட்டும் இல்லாம தயாரிப்பாளராகவும் வந்துட்டு களமிறங்கின சமந்தா அவர்கள் இப்போ பாக்ஸ் ஆஃபீஸையே வந்துட்டு ஒரு கலக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கடந்த ஜூன் 19 அன்னைக்கு ரிலீஸ் ஆன எங்கள் தங்கம் அப்படின்ற படம் வந்துட்டு 4 நாட்கள்லயே 50 கோடி அளவுக்கு பட்ஜெட் ரீச் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய சாதனையா வந்துட்டு இது பார்க்கப்படுது.
மா இன்டி பங்காரம், அதாவது தமிழ்ல எங்கள் தங்கம் அப்படின்ற பெயர்ல ரிலீஸ் ஆன சமந்தா அவர்களுடைய ரீசெண்டான மூவியை டைரக்டர் PV நந்தினி ரெட்டி தான் வந்துட்டு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்துட்டு ராஜ் நிடிமோரு எழுதியிருக்காரு மற்றும் இசை வந்துட்டு சந்தோஷ் நாராயணன் அவர்கள். வேற எந்த படத்துலயும் இல்லாம இந்த படத்துல சமந்தா அவர்களோட ஆக்ஷன் கதாபாத்திரம் ரசிகர்களிடையே ஒரு பேசும் பொருளா இருக்கு. ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸ்லயும் சமந்தா அவர்களோட இயல்பான நடிப்பு ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் 4 நாட்கள்லயே 50 கோடி வசூலை ரீச் பண்ண இந்த படம் குடும்ப ரசிகர்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை வந்து பெற்று இருக்கு. மேலும் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல வச்சுட்டு இந்த படம் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த படம் அடுத்தடுத்து 100 கோடி வசூலை வந்துட்டு ரீச் பண்ணப்படும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனமும் ரசிகர்களும் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஹாரருக்கு அப்படின்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு. அப்படிப்பட்ட ஹாரர் மூவிஸ்ல ரொம்ப தனி இடம் இருக்கு அப்படின்னா அந்த படம் வந்துட்டு டிமாண்டி காலனி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட 3rd பார்ட் வந்துட்டு அடுத்து வரப்போறதா ஒரு அப்டேட்டும் வந்துட்டு கிடைச்சிருக்கு. 2015 இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் வெளியான டிமாண்டி காலனி தமிழ் சினிமாவிலேயே ஹாரர் படங்கள்ல ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தா சொல்லணும். அதை தொடர்ந்து டிமாண்டி காலனி 2 படமும் வந்துட்டு ரசிகர்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. டிமாண்டி காலனி அப்படின்ற ஹாரர் உலகத்தை இன்னும் பெருசா விரிவுபடுத்தும் வகையில் டிமாண்டி காலனி 3 வந்துட்டு இப்போ ஷூட்டிங் வந்துட்டு போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ இருக்கு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரசிகர்கள் எதிர்பார்க்காத விதமா இதுல பெரிய ஒரு ஹாரர், சஸ்பென்ஸ், பயங்கரமான ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு கலந்த ஒரு படமாக தான் வந்துட்டு டிமாண்டி காலனி பார்ட் 3 வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலேயே இந்த படத்து மேல எதிர்பார்ப்பு வந்துட்டு நாளுக்கு நாள் ரசிகர்களுக்கு ஜாஸ்தி ஆயிட்டே போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் இவங்க 2 பேர் தான் ஒரு முன்னணி கதாபாத்திரமா நடிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ல லைப்ரரியன் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் ஒரு வித்தியாசமான அமானுஷமுள்ள ஒரு கதாபாத்திரமா வந்துட்டு டைரக்டர் எடுத்திருக்கிறதாவும் அதுல ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வந்துட்டு பெருசா இருக்க போறதா வந்துட்டு ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. இந்த படம் செப்டம்பர் 11 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போறதா அதிகாரப்பூர்வமா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பாப்போம் எந்த அளவுக்கு ரசிகர்களோட அந்த ஹாரர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்றத. 2022 ரிலீஸ் ஆன சர்தார் மூவி, இந்த மூவி வந்துட்டு ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமா உலகத்தையே வந்துட்டு ஆச்சரியப்படுத்தின ஒரு மூவி அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். சமூக கருத்து இந்த மாதிரி எல்லா விஷயமும் கலந்த ஒரு கலவையா இந்த படம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த படத்தோட 2nd பார்ட் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னும் அதோட ரிலீஸ் டேட்டையும் வந்துட்டு இந்த படக்குழு இப்போ அபிஷியலா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டைரக்டர் PS மித்ரன் இயக்கத்துல கார்த்திக் அவர்கள் நடிச்சு வரும் இந்த சர்தார் 2 திரைப்படம் வந்துட்டு இப்போ இறுதிக்கட்ட பணியில வந்துட்டு இருக்கு. இந்த படத்துல ஒரு உளவாளியின் வாழ்க்கை, மாஃபியாக்கு எதிரான போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு மையமா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த படம் ஜூலை 24 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அபிஷியல் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் கார்த்திக் மற்றும் SJ சூர்யா இவங்க 2 பேர் தான் ஹீரோ அண்ட் வில்லனா வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா SJ சூர்யாவோட கதாபாத்திரம் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹீரோ அண்ட் வில்லன் பொதுவாகவே இந்த 2 காம்பினேஷன் அப்படின்றத வந்துட்டு படத்துல வேற லெவலா வந்துட்டு இருக்கும். அதுவும் SJ சூர்யா மற்றும் கார்த்திக் நடிப்புல உருவாக போற இந்த படம் வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு சொல்லணும். ஜூலை 24 ரிலீஸ் ஆக போற இந்த படம் வந்துட்டு ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா, ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது வேற லெவலான ஒரு பிக் பட்ஜெட் படமா வந்துட்டு உருவாகுமா, இதெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமால ஒரு படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறமும் இதோட பார்ட் 2 எப்படா வரும் அப்படின்னு எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த படம் அப்படின்னா அது சார்பட்டா பரம்பரையை தான் கண்டிப்பா நம்ம சொல்லணும். ரஞ்சித் அவர்களோட இயக்கத்துல 2021 ரிலீஸ் ஆன மூவி தான் சார்பட்டா பரம்பரை. சார்பட்டா பரம்பரை வந்துட்டு சிறந்த விளையாட்டு திரைப்படங்கள்ல ஒன்னா வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு. குறிப்பா கபிலன் கதாபாத்திரத்துல ஆர்யா அவர்களோட நடிப்பு, 1970களில் இருந்த சென்னை, அப்ப இருந்த குத்துச்சண்டை உலகம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருந்தது, அரசியல், இது எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இந்த படத்துல டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் கொடுத்திருப்பாங்க. இது ரசிகர்கள் கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை வந்து பெற்றது. அதுக்கு அடுத்து பார்ட் 2 எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில ரீசெண்டா ஆர்யா அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல சார்பட்டா 2 வந்துட்டு கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு வேற படப்பிடிப்புல இப்ப பிஸியா இருக்கிறதாவும் அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரம் சார்பட்டா 2 பரம்பரையோட படப்பிடிப்பு ஆரம்பிக்க போறதா வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த அப்டேட்ஸ்
அப்டேட்ஸை தொடர்ந்து இப்போ சோஷியல் மீடியாவில் கபிலன் மறுபடியும் ரிங்குக்கு வர போகிறாரா, டான்சிங் ரோஸ் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாரா, இந்த மாதிரியான கேள்வி தான் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. கபிலன் அவர்களோட கதை இன்னும் முடியலை அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தில் எந்த மாதிரியான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்றத. மேலும் சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சந்தியா தாஸ்.